அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களுக்குள் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். 10 நாள். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து உதிர்த்த வார்த்தைகள் தான் இவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்த செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்றார். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய வாகனத்தில் செங்கோட்டையன் சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தனக்கு 2 முறை வாய்ப்புகள் வந்ததாகவும் கட்சி உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அமைதி காத்ததாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். இந்நிலையில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வெளியேறியவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தினார். மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பிரிந்து சென்றவர்களில் யாரை கட்சியில் இணைப்பது என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் என்று கூறிய செங்கோட்டையன் அதற்கு 10 நாட்கள் கெடுவும் விதித்தார். 10 நாள் அதே முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம். அந்த முயற்சி இருக்குங்கிறதா. தனது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து முடிவெடுப்போம் என்று செங்கோட்டையன் குறிப்பிட்டார். ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாஜக தலைமையை டெல்லி சென்று சந்தித்தது ஏன், கடந்த காலங்களில் கட்சி பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டது உள்ளிட்டவற்றை பகிர்ந்து கொண்டார். அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? செங்கோட்டையன் மனம் திறந்து பேசிய இந்நிகழ்வில் ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட சொல்லாடல்களையே பயன்படுத்தினார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி 6 பேர் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவல் பச்சை பொய் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தான் உட்பட 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக செங்கோட்டையன் கூறியுள்ளார். விவாத மேடையில் வைக்கிறீங்க, பத்திரிகையில் வெளியிடுங்க. 6 பேர் என்னை சந்திச்சாங்க. தான் இங்கே இருக்கிறார தம்பி, இப்போ தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. இவர்கள் இணைக்க சொன்னாங்கன்னு அத்தனை பச்சை பொய். திருப்பி சொல்லியாச்சு. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே
அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். நீண்ட போராட்டத்திற்கு பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்த நிலையில் அவரது கருத்து குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதற்கால் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணம், அவருடைய மனசாட்சி நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தானே. அது நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். எல்லாருமே இணையும் எக்ஸப்ட் திமுக. எல்லாரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும். அதிமுகவும் பாஜகவும் மூழ்கின்ற கப்பல்ல ஏறினா நாமளும் முழுகிடுவோம், அதுல ஏற வேணான்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் ஏறினவங்க இறங்கிடுறாங்க. இதுதான் யதார்த்தம். ஆகையால இப்போ அவரு கெடு வச்சுக்கிறதெல்லாம் இவர் அம்மையார் சசிகலாவை சேர்த்துக்குவாரா, அண்ணன் OPS சேர்த்துக்குவாரா? சேர்த்தா என்ன நடக்கும்? அண்ணன் TTV என்ன நடக்கும்? இவருடைய ஆளுமை குறையும். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். இது என்னன்னா அவங்க உட்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்கே ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில் கற்றுக்கொண்டது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. எனவே அதை அவங்க தான் பார்க்கணும். அதை பற்றி நான் கருத்துக்கள் ரொம்ப சொல்ல முடியாது. பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அத்தனை பேரும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், நாங்கள் அத்தனை பேரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் 26 முதலமைச்சராக வர இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். நாங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம்தான் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்ற அடையாளத்துடன் அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்துதான் ஒவ்வொரு தொண்டனின் கருத்து என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்றும் சசிகலா கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் அவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் தொண்டர்கள் திரண்டெழுந்தனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட OPS சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குரல் கொடுத்தார். இவரது கருத்து அதிமுகவில் மற்றொரு பிரளயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் நேற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கம்பத்தில் சுற்றுப்பயணம் செய்தபோது EPSன் வாகனத்தை OPSன் பெண் ஆதரவாளர்கள் முற்றுகையிட பிரிந்தவர்கள் அனைவரையும் கட்சியில் சேர்க்க வலியுறுத்தினர். சங்கராபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டனர். கையில் பேனர்களுடன் அவர்கள் முழக்கமிட்டனர். நிபந்தனைகளும் கிடையாது, கட்சி ஒன்றிணையணும், அதுக்கு நாங்க இருக்கிறோம். ஐயா OPS அப்படிதான் இருக்கிறாரு, இன்னைக்கு செங்கோட்டையன் அப்படித்தான் பேசிக்கிறாரு. அவர் வழியில் இருக்கிற எல்லாரும் நாங்க கட்சி ஒன்றிணையணும். சங்கராபுரத்தை தொடர்ந்து போடி அரசு பொறியியல் கல்லூரி அருகே OPS ஆதரவாளர்கள் EPSன் வாகனத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அதிமுகவில் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென போடி போஜன் பார்க் பகுதியில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி முழக்கமிட்டனர். மேலும் EPS
ஓபிஎஸ்க்கு எதிராக ஆண்டிபட்டி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் சிலை, வைகை அணை சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் சின்னாளப்பட்டியில் அவருக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போடியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்ட போது ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏந்தி நின்றனர். சமூக நீதியை அரசியலமைப்பில் இடம்பெற செய்தவர் பெரியார் என்று லண்டனில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். தி டிராவிடியன் பாத்வே மற்றும் தி கேம்பிரிட்ஜ் கம்பானியன் டு பெரியார் என்ற 2 புத்தகங்களை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் பெரியாரின் மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் பெரியாரின் கருத்துக்களை நினைவு கூர்ந்தார். உலகத்துல எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சார். தொடர்ந்து பேசிய அவர் சாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் முற்றிலுமாக விலக்குகிற பயணத்தின் பல்வேறு படிநிலைகளை படிப்படியாக தாண்டி வர வேண்டும் என்று கூறினார். சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற வச்சவர் தந்தை பெரியார். நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய தேக்கங்களை, தேவையற்ற இடைஞ்சல்களை, பழைய குளறுபடிகளை நாம் ஒதுக்கணும். போலி பெருமைகளில் சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது. நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும். வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் கூறினார். திருக்குறள் உலக பொதுமறையாக இருப்பதை போன்று பெரியாரின் சிந்தனைகளும் உலகம் முழுக்க தேவையானவை என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பெரியார் உலகமயமாவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் உலகம் மானுடத்தன்மையை மதிப்பதாக மாறட்டும் என்று கூறினார். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். 3வது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த ரஞ்சிதா என்பவர் 3வது பிரசவத்திற்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்க கோரி ஆகஸ்ட் 14ஆம் தேதி நீதிபதிக்கு விண்ணப்பம் அளித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து முன்சிப் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ரஞ்சிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் சந்தன் கவுடர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பணிக்கு சேரும் முன்பே 2 குழந்தைகள் பெற்ற நிலையில் பணிக்கு சேர்ந்து 3வது முறையாக கருவுற்ற பெண்ணுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கும்படி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டி மனுதாரருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க உத்தரவிட்டனர். குழந்தை பிறப்புக்கு முன்பும் பின்பும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது பிரசவத்திற்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 9ஆம் தேதி நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருச்சி, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும், வரும் 10ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.
கடலூர் சிப்காட் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தால் ரசாயன வாயு வெளியேறி 80க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள கிரீம்சன் ஆர்கானிக் என்ற பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் பயங்கர வெடிவிபத்து நடந்தது. இதனால் அந்த பகுதி புகை மண்டலமான நிலையில் அங்கிருந்த குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயங்கி கீழே விழுந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு முகப்பு அலுவலகம், காவலாளி அலுவலகம் மற்றும் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனிடையே மயங்கி விழுந்தவர்களை காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், வருவாய் கோட்டாட்சியர் சுந்தரராஜன், தாசில்தார் மகேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் பாய்லருக்கு செல்லக்கூடிய பைப் அழுத்தம் காரணமாக வெடித்ததால் பாதிப்பு ஏற்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து அதிகாரிகள் குடிகாடு பகுதி மக்களிடம் விசாரணை நடத்தினர். தொடர் மழையால் பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பஞ்சாப் மாநிலம் பிஜிலிகாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னும் வடியவில்லை. அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் பேரிடர் மீட்புப் படையினர் படகு மூலம் சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பாகிஸ்தான் எல்லையில் இருந்தும் பஞ்சாபிற்குள் வெள்ளம் புகுந்தது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் போராஜ் ஏரிக்கரை உடைந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளத்தால் தவிக்கும் பட்லா, பேஜா, கத்தியாரா உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் மழை குறைந்தாலும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நிகாம்போத் காட் பகுதியில் மழை நீருடன் ஆற்று நீரும் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதேபோன்று கலிண்டி பகுதியிலும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாராயணன் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை நீடிக்கிறது. பெட்ரோலிய பொருட்கள், மதுபானம் உள்ளிட்டவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு சிறப்பு பேட்டி அளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் ஏற்படவுள்ள மாற்றம், இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் முதலீடு மற்றும் மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன், அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் உருவாகும் பொருளாதார சுணக்கத்தை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கட்டுப்படுத்தும் எனவும் தெரிவித்தார். சுதந்திர தின உரையின் போது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி அறிவித்தாலும் 8 மாதங்களுக்கு முன்னரே தன்னை அழைத்து சாமானிய மக்களும் பயனடையும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இருக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். 99% பொருட்களை 18% வரி வரம்பிற்குள்ளேயே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 99% of all the goods and services which are touched by GST are now either in 0 or in 5 or in 18. There is nothing beyond. மேலும் யாரிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது சிறந்தது என இந்தியாவிற்கு தெரியும் என்றும், ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்க உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்தியா மீளத் தொடங்கியதாகவும், விரைவில் நிதி ஆதாயங்களை பெருக்கி பொருளாதார சீரமைப்பை இந்தியா கட்டமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பெட்ரோலிய பொருட்களை தற்போதைக்கு ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரும் திட்டம் இல்லை என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார். Will petroleum products and alcohol continue to be outside the ambit of GST? Yes, the current proposal doesn't include it. The states will have and to. You don't see that happening in the near future? Not in the immediate future. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வாக்குறுதிகள் அளிக்கும் போது அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து யாரும் ஆராய்வதில்லை என விமர்சித்தார். Is you give away a promise, once you have to come to fulfill it, you're searching and scrambling for resources. That's the biggest unsustainable argument. I'm more tempted to say bogus argument, because you give a promise, you win the election, you come to power, and then after that you're not able to fund it. நாட்டின் அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதாக நிர்மலா சீதாராமன் காட்டமாக விமர்சித்தார். மேலும் ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் ஆரம்ப காலத்தில் ஜிஎஸ்டியை கப்பர் சிங் வரி என விமர்சித்த நிலையில் தற்பொழுது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்கள் அடையப் போகும் பலன்களை பார்த்து அதை கட்டமைத்ததில் தங்களுக்கும் பங்கு உள்ளது என ஆதாயம் பெற பார்ப்பதாக நிர்மலா சீதாராமன் விமர்சித்தார். அதிமுகவிலிருந்து சசிகலா, டிடிவி தினகரன் நீக்கப்பட்டு 7 ஆண்டுகளாகும் நிலையில் திடீரென அவர்களை இணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்தது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. செங்கோட்டையன் மனம் திறந்தது அரசியலா அல்லது அதிருப்தியின் வெளிப்பாடா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென காட்சிகள் மாறி எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அரியணை ஏறினார். அதே நேரம் முதல்வர் அரியணை ஏற உறுதுணையாக இருந்த சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுக்குழுவை கூட்டி கட்சியில் இருந்து நீக்கி இபிஎஸ் நடவடிக்கை எடுத்தார். அப்போது இபிஎஸ் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செங்கோட்டையன் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் நீக்கத்திற்கு ஒத்திசைவு அளித்தார். சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு ஏறத்தாழ 7 ஆண்டுகளாகும் நிலையில் இவ்வளவு நாட்களாக மௌனம் காத்த பின் திடீரென அவர்களை ஒன்றிணைக்க கூறுவது செங்கோட்டையனை யாரோ பின்னால் இருந்து இயக்குவது போன்று எண்ண தோன்றுவதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கவும் நெருக்கடி அளிக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கையே இபிஎஸ்க்கு செங்கோட்டையன் விதித்த 10 நாட்கள் கெடு என கூறப்படுகிறது. அதே நேரம் கட்சியில் தனக்கு உரிய மரியாதை வழங்குவதில்லை, ஈரோடு இடைத்தேர்தலின் போது தன்னிடம் ஆலோசிக்கவில்லை என செங்கோட்டையன் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் வெளிப்பாடே இந்த திடீர் மனத்திறப்பிற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதனிடையே அதிமுகவுக்கு கெடுதல் நினைக்கும் சிலரின் கைப்பாவையாக செங்கோட்டையன் மாறியதாக பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். 7 ஆண்டு காலமாக அவர்கள் நீக்கப்பட்டதை இவரும் ஏற்றுக்கொண்டுதானே வந்தார். இன்னைக்கு என்ன ஞானோதயம்? அப்படின்னா இவரை இயக்குவது யார் அப்படிங்கறதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ அதிமுக மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு திடீர்னு ஒரு பெரிய ஸ்பிரிட், பெரிய ஒரு டர்மாயில் ஒண்ணு போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கணும்னு சில சக்திகள் விளைகின்றன. அது ஏடிஎம்கேக்கு எதிரான சக்திகள். அந்த சக்தி எதுவாக இருக்கும் எல்லாருக்கும் புரியும். இப்ப அதனுடைய கைப்பாவையாக செங்கோட்டையன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்த எடுத்த முயற்சியே செங்கோட்டையனின் மனம் திறப்பு என்றும் கோலாகல சீனிவாஸ் கூறியுள்ளார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சில ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சி மலைக்கோட்டை விரைவு ரயில், சோழன் விரைவு ரயில், ராமேஸ்வரம் விரைவு ரயில்கள் வரக்கூடிய 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய பாண்டியன் விரைவு ரயிலின் புறப்பாடு மாற்றம் இல்லை என்றும், மும்பை விரைவு ரயில் நவம்பர் 10ஆம் தேதி வரை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அருகே ஆழியார் கவி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்திருக்கூடிய இந்த அருவியில் விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அருவியில் குளித்தனர்.
சிவகாசி மாநகராட்சியில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சாலை அமைக்கப்பட்டதை பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். திருத்தங்கல் முனீஸ்வரன் காலனி 3வது தெருவில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இது 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அந்த பொதுமக்கள் கேக் வெட்டி மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை அடுத்த ஆவடியில் சின்னத்திரையில் சிறு வேடங்களில் நடித்து வந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். கோவில் பதாகையை சேர்ந்த ரூபகலா வழக்கறிஞராகவும் சின்னத்திரை நடிகையாகவும் இருந்து வந்தார். போதுமான வாய்ப்புகள் கிடைக்காத மன உளைச்சலில் இருந்த அவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அவருடைய செல்போனை காவலர்கள் கைப்பற்றி தற்கொலைக்கான காரணத்தை விசாரித்து வருகின்றனர். சேலத்தில் டீ கடையில் சாம்பிளுக்கு மிக்சர் கேட்டு கொடுக்க மறுத்ததால் ஊழியரை தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. இளம்பிள்ளை பகுதியில் உள்ள வடிவேலு என்பவருக்கு சொந்தமான டீ கடை உள்ளது. இந்த கடைக்கு வந்த 4 இளைஞர்கள் சாம்பிளுக்கு மிக்சர் கேட்டதாக தெரிகிறது. அப்போது கடை ஊழியர் ராசுக்குட்டி மிக்சர் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஊழியரை தாக்கியதுடன் அங்கிருந்த பொருட்களையும் அடித்து நொறுக்கினர். 2 கையும் 2 காலும் போனா கூட காலிங்கிறவன் பொழைச்சிக்கிடுவான் சார் என்ற வசனத்திற்கேற்ப முதுகுளத்தூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் ஒரு சக்கரம் சுழன்று ஓடிய போதிலும் 4வது பரிசை தட்டிச் சென்றுள்ளனர் இந்த இளைஞர்கள். நல்லூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சிறிய மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. அப்போது அதிவேகத்தில் காலையில் சீறி பாய்ந்த போது வண்டி ஒன்றில் சக்கரம் ஒன்று கழன்று ஓடியது. இருப்பினும் அதில் பயணித்த சாரதியில் ஒரு சக்கரத்தின் மூலமாக வண்டியை இயக்கி பரிசை தட்டிச் சென்றனர். காஞ்சிபுரத்தில் காவலாளி ஒருவரை போதை இளைஞர்கள் சிலர் தாக்கிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள தனியார் வாகன நிறுத்துமிடத்தில் காவலாளியாக பணிபுரிபவர் 54 வயதான செல்வம். வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கே வந்த இளைஞர்கள் சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்த முயற்சித்த போது அதை அவர் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் செல்வத்தை மிக கொடூரமாக தாக்கினர். காகிதத்திற்கான ஜிஎஸ்டி வரி உயர்ந்துள்ளதால் கேலண்டர் மற்றும் டைரி உள்ளிட்டவற்றின் விலை உயரும் என கேலண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காகிதத்திற்கு 12% என இருந்த ஜிஎஸ்டி வரியை 18% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதனால் சிவகாசி பகுதியில் உள்ள அச்சக உரிமையாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வரி உயர்வால் கேலண்டர் மற்றும் டைரிகளின் விலை 6% அளவுக்கு உயர வாய்ப்புள்ளதாக அவர்கள் கூறினர். திருப்பத்தூர் மாவட்டம் குறிசிலாப்பட்டு அருகே பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய முயன்ற விவகாரத்தில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். அரேதாமன் வட்டத்தைச் சேர்ந்த தேவி, ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த விஜயா ஆகியோருக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ய ஏற்பாடு நடந்துள்ளது. இதற்கு சேலத்தைச் சேர்ந்த கனகா என்பவர் மூலம் திமுக பிரமுகரான கவிதா தேவியின் வீட்டில் வைத்து இருவருக்கும் கருக்கலைப்பு செய்ய ஏற்பாடு செய்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்த நிலையில் கனகா தப்பியோடினார். இதனையடுத்து இடைத்தரகராக செயல்பட்ட கவிதாவை கைது செய்ததுடன் தேவி, அவரது தாய் விஜயா ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே மது அருந்த பணம் தராததால் மாற்றுத்திறனாளி தந்தையை அடித்து கொலை செய்ததாக மகன் கைது செய்யப்பட்டார். சாம்ராஜ்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் எந்த வேலைக்கும் செல்லாமல் மது அருந்திவிட்டு ரகளையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மது அருந்த தந்தை கிட்டான் பணம் தராததால் ஆத்திரமடைந்த முத்துக்குமார் கட்டையால் அவரை சரமாரியாக தாக்கியதில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து மகன் முத்துக்குமார் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் குழந்தையை பெற்றெடுத்த தாய் அரசு மருத்துவமனையிலிருந்து மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடிவேல் என்பவரின் மனைவியான காளியம்மாளுக்கு கடந்த 29ஆம் தேதியன்று அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பிறந்தது. 1 வார மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு கிளம்பும் முன்பாக ஒரு பரிசோதனைக்காக குழந்தையை மாமியாரிடம் கொடுத்துவிட்டு அவர் கீழே சென்றவர் திரும்பி வரவில்லை. அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்ததில் அவர் அரசு பேருந்தில் ஏறி சென்றதாக கூறப்படக்கூடிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் ஏற்கனவே திருமணமான பெண்ணை இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் பிடிபட்டது. திண்டமங்கலத்தானூரை சேர்ந்த பிரகாஷ், ஈரோட்டை சேர்ந்த பிரியதர்ஷனுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் இடைத்தரகர்களுக்கு கமிஷன் தொகையாக 1,80,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பிரியதர்ஷினியின் நடவடிக்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் பிரகாஷ் விசாரித்த போது அவர் திருமணமாகி குழந்தை பெற்றெடுத்தவர் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் புகாரின் பேரில் இடைத்தரகர்கள் செல்வி, பிரியா, மணப்பெண் பிரியதர்ஷினி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் வடகரையில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதம் செய்துள்ளன. 2 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மற்றும் தென்னை வாடை உள்ளிட்ட மரங்கள் இதில் சேதமடைந்துள்ளன. யானையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விளைநிலங்களை காப்பதற்கான நடவடிக்கையை வனத்துறையினர் மேற்கொள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ரேக்லா ரேஸ் பந்தயம் களை கட்டியது. செம்மணிப்பட்டியில் பெரிய மற்றும் சிறிய ரகம் என 2 பிரிவாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 31 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது.